வணக்கம். திமுகவில் அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். உடனே பயந்து போய் அமைச்சர் துரைமுருகன் செய்த செயல் தற்போது பேசுபொருளாகி உள்ளது. அதாவது 5 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திமுக சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் அரசியல் கட்சிகள், மற்றவைகள் கட்சிகளே கிடையாது. வரும் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைவார்கள். மற்றபடி நொண்டி, கூன், குருடு போன்றவர்களை சேர்த்துக் கொண்டு திமுகவை எதிர்க்க பார்க்கிறார்கள் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயர் கொடுத்தார். அப்போது முதல் ஊனமுற்றோர் உள்ளிட்ட பெயர்களை விடுத்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் மாற்றுத்திறனாளிகள் என்றே அழைத்து வருகிறார்கள். ஆனால் திமுகவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகளை வைத்து எதிர்கட்சிகளை விமர்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பாக அமைச்சர் துரைமுருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் மற்றும் மதங்களை வைத்து பேசிய வார்த்தைகளும் தற்போது சர்ச்சையாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொன்முடி வகித்து வந்த திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிக்கை வெளியான சில நிமிடங்களில் அமைச்சர் துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகள் குறித்து தனது பேச்சிற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை அருவருக்கும் பெயர் கொண்டு அவர்களை அழைத்து வந்ததை முன்னாள் முதல்வர் கருணாநிதி கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார். அதை நாங்களும் பின்பற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரை கொண்டு உச்சரித்து விட்டேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என் கவனத்திற்கு கொண்டு வந்த போது நான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும். கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டு இருக்கும். அதற்காக என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு வருந்தி இருப்பார் என்பது எனக்கு தெரியும். அவருக்கும் என் வருத்தத்தை தெரிவித்து இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்று உறுதி அளிக்கிறேன் என தெரிவித்துள்ளார்.